friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா TNPSC யோட previous year questions-ல பார்த்துட்டு வரோம். அதுல இருக்கக்கூடிய aptitude topic வந்து percentage. அதுல first video வந்து நம்ம கொடுத்திருக்கோம். இதுல வந்து second video பார்க்க போறோம். So first question என்னன்னு பாருங்க. ஒரு கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கையோட விகிதம் கொடுத்திருக்காங்க. So boys and girls ஓட ratio கொடுத்திருக்காங்க. 8:7. இப்ப 10% மற்றும் 20% முறையே மாணவ மாணவியரின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டால் மாணவ மாணவிகளோட புதிய விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ உயர்த்துறது அப்படிங்கிறது வந்து டோட்டல் கவுண்ட்ல தானே உயர்த்துவாங்க. ஸோ இது ரேஷியோ. இப்போ டோட்டல் கவுண்ட் வேணும்னா 8x 7xன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்றாங்க, பாய்ஸ்ல வந்து 10%, கேர்ள்ஸ்ல வந்து 20% இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்போ இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம், இப்போ 8xங்கிறது 100% இருந்துச்சு அப்படின்னா 10% இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்போ என்ன வரணும், 110%. அப்போ 110%ங்கிறது 110 divided by 100. இப்போ இது எதுல இன்க்ரீஸ் பண்றாங்க, இந்த 8xல இன்க்ரீஸ் பண்றாங்க. ஓகேவா. ஸோ அப்போ 8xல வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ 8xோட 110% அப்படிங்கிறது எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி இங்கே கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 20% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ 100 + 20 120. 120% அப்படின்னா 120 divided by 100. இது எதில், 7xல. அப்போது இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தோன்னா தான் அது உயர்த்தப்பட்ட மாணவ மாணவிகளோட புதிய சதவீதம், புதிய விகிதம், ரேஷியோ. இப்போ ஈஸியாக அடிக்கலாமா, இங்கே இருக்க 100 இங்கே இருக்க 100 கேன்சல் ஆயிரும். அடுத்து எக்ஸ் கேன்சல் ஆயிரும், 0 0 கேன்சல் ஆயிரும். இப்போ மிச்சம் என்ன இருக்கு, 11 × x ரேஷியோ 12 × 7. ஏன் நான் அடிச்சேன்னா ரேஷியோவை எப்படி எழுதுவோம், இப்போ A ரேஷியோ Bனா A/Bன்னு வரும். அப்படிங்கிறப்போ இது ரெண்டும் அடிக்கிற மாதிரி தான் வரும். அதனால நான் டைரக்டா இங்கே கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேவா. ஸோ இப்போ இன்னமும் கேன்சல் பண்ணலாம். 8ஐயும் 12ஐயும் அடிக்கலாம். 4 டைம்ஸ் 4 டேபிள் அடிக்கலாம். 2 4s are 8, 3 4s are 12. வேற எதாவது அடிக்க முடியுமா, அடிக்க முடியாது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்க 22, இதை மல்டிப்ளை பண்ணுங்க 21. ஸோ அப்போ இதுக்குரிய ரேஷியோ என்ன, 22:21. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதே இது மாணவ மாணவிகளோட எண்ணிக்கை குறைக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், 10% கழிக்கணும். அப்போ 100லேருந்து 10 கழிச்சோம்னா 90%. அதே மாதிரி 100லேருந்து 20 கழிச்சோம்னா 80% அப்படிங்கிறது வரும். ஸோ இங்கே உயர்த்தப்பட்டதுனால நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதே இது குறைச்சாங்க அப்படின்னா சப்ராக்ட் பண்ணணும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். 900, அதாவது ஒரு தேர்வை 90 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதுறாங்க. அந்த தேர்வுல 75% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளோட சதவீதம் காண்க. ஸோ இப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இவங்க 2 பேர் தானே, அவங்களோட ஃபுல் கவுண்ட் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா. ஸோ இங்கே நல்லா பாருங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இவங்களோட ஃபுல் கவுண்ட் கொடுத்துட்டாங்க. டோட்டலாக இவ்வளோ, பாய்ஸில் வந்து 900 மெம்பர்ஸ் இருக்காங்க, கேர்ள்ஸில் வந்து 600 இருக்காங்க. டோட்டல் மெம்பர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா 70% வந்து பாஸ் ஆகுறாங்க. இப்போ பாஸ் ஆகுறது வந்து 70%, கேர்ள்ஸில் வந்து 85%. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு தேர்ச்சி பெறாத மாணவர்களோட சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபெயில் ஆனவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸோ டோட்டல் 100% மாணவர்கள் இருந்தாங்கன்னா அதில் 70% பாஸ் ஆயிட்டாங்க. அப்போ ஃபெயில் ஆனது 30%. அதே மாதிரி கேர்ள்ஸில் பார்த்தோம்னா 100லேருந்து 85 கழிச்சோம் அப்படின்னா 15% வந்து ஃபெயில் ஆனவங்க. இப்போ ஃபெயில் ஆனவங்களோட பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், 2 பேரோட சதவீதம் கால்குலேட் பண்ணணும். அதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டோட்டல் மெம்பர்ஸ் 30% மெம்பர்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ 30% ஆஃப் 900 எவ்வளோ, 100க்கு 0 0 கேன்சல் ஆயிரும், 9 27. ஸோ 270. அப்போ இந்த 30%ங்கிறது 270 பேர். இதே மாதிரி 15% எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். 15%னா 15 divided by 100. எதில், கேர்ள்ஸுடைய கவுண்ட் 600ல. ஸோ இதையும் அடிச்சிங்கன்னா 5000, 30க்கு 0, மீதிங்க 3, 1 6 6 3 9. ஸோ 90 பேர். ஸோ இவங்க தான் என்னது, ஃபெயில் ஆனவங்க. ஓகேவா. ஸோ டோட்டல் ஃபெயில் ஆனவங்க எவ்வளோ, டோட்டல் ஃபெயில் ஆனவங்கிறப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ 0 9 + 7 வந்து 6, மிச்சம் 1 360. அப்போ 360 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. டோட்டல் எவ்வளோ, டோட்டல் கவுண்ட் வந்து 1500 பேர். இப்போ நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சலாமா, 1500 பேரில் 360 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க.
அப்படின்னா இதோட பர்சன்டேஜ் இன்ட்டு 100 அவ்வளோதான். ஏன்னா தேர்ச்சி பெறாத மாணவிகளோட சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2 0 கேன்சல் ஆயிரும். இது 3 டைம்ஸ் அடிக்கலாமா? 5 3s are 15, 1 3s are 3, 2 3s are 2, 2 3s are 6, 0. திருப்பி 5 ஆல் அடிக்கலாம். 1 5 2 10 4 5 20. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்? 24% வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. அவ்வளோதான். நம்ம சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். பட் அந்த ஆர்டர் வந்து நமக்கு தெரியணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வட்டத்தின் ஆரம் 1% அதிகரித்தால் அதன் பரப்பு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும்? இதுக்கெல்லாம் ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கு. அதை வச்சு நம்ம டைரக்டா கண்டுபிடிச்சலாம். ஆக்சுவலா இதுக்கு நம்ம எப்படி வரும்னா, வட்டத்தோட ஆரத்துக்கு ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். இந்த ஆரோட வேல்யூ வந்து 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 101% இருக்கும். அப்போ அதுக்கு ஸ்கொயர் பண்ணணும். 22/7 எழுதி இதுல இருந்து இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? கழிக்கணும். ஸ்டார்டிங்ல எவ்வளோ இருந்துச்சு, இன்க்ரீஸ் ஆனதுக்கும் இருந்ததையும் கழிச்சோம்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சோ அதோட பர்சன்டேஜ் கிடைக்கும். இது வந்து நார்மலாக செய்யக்கூடிய மெத்தட். பட் இதுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. எவ்வளவு சதவீதம் அதிகரிக்குது, பரப்புல எவ்வளவு சதவீதம் அதிகரிக்குது. அப்போ 1% இன்க்ரீஸ் ஆகுது, பரப்புல எவ்வளவு சதவீதம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு மட்டும் கேட்டதுனால இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா, அந்த பர்சன்டேஜை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். a + b + ab / 100. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா நம்ம டைரெக்டாகவே நமக்கு பர்சன்டேஜ் வந்துடும். ஏங்கிறது என்னது? ஏவும் பியும் ஃபுல்லாகவே ஆரம் தான். ஏன்னா பை ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர்டுங்கிறப்போ இங்கே ஏவும் 6 தான், பியும் 6 தான். அதனால இது H1 H2 இருந்துச்சுன்னா H1 உயரம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, H2 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். பட் இங்கே நமக்கு என்னது? ஆரம்ங்கிறது இங்கே 2 வேல்யூமே இந்த 1 தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா பை ஆர் ஸ்கொயர்டு. R1 R2 கிடையாது, ரெண்டுமே 6 தான். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே 1 + 1 போட்டுறோம். 1 1 / 100. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 2 + 1/100 வந்து 0.01 எழுதலாமா? 1/100. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 2.01. இது பர்சன்டேஜ். ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய பர்சன்டேஜ் வந்து 2.01%. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஷின் வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மொத்தமுள்ள 20 மணிகளில் 5 மணிகள் சிவப்பு எனில் சிவப்பு மணியின் சதவீதம் என்ன? ஃபர்ஸ்ட் டோட்டல் எவ்வளோ? 20. இந்த 20ல் எத்தனை மணி சிவப்பு? 5 மணி தான் சிவப்பு. அப்போ 20ல் 5. இதுக்கு பர்சன்டேஜ். ஏன்னா சிவப்பு மணியின் சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ்னால இன்ட்டு 100. முடிஞ்சா 1 5 4 5 20. 1 4 25 4 100. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 25%. டைரக்டாக நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட் கொஷின். இதே கொஷின் தான் இப்போ இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம். 24% இருந்துச்சுல. ஸோ இது ரிப்பீட்டட் கொஷின். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 7/4 வந்து சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பின்னமாக இருக்குது. இதை பர்சன்டேஜாக மாற்றணும்னா என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ண வேணாம். இன்ட்டு 100 போட்டாலே போதும், ஆன்சர் வந்துடும். ஸோ 100 போடுங்க. 1 4 25 4 100. ஸோ 25 × 7 எவ்வளோ வரும்? 175. ஸோ டைரெக்டாக 175%. ஸோ எது கொடுத்துருந்தாலும் அதை பர்சன்டேஜாக மாற்றணும்னு சொன்னாங்கன்னா இன்ட்டு 100 போட வேண்டியதான். நெக்ஸ்ட் கொஷின். 250 லிட்டரின் 12% என்பது 250 லிட்டரோட 12%னா 12/100. இது எதுக்கு ஈக்குவல்னா எக்ஸ் பர்சன்டேஜின் 150 லிட்டர். அப்போ 150 லிட்டரோட எக்ஸ் பர்சன்டேஜ். ஸோ எக்ஸ் / 100க்கு சமம். இப்போ இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 100, இங்கே 100 இருக்குது. ஸோ கேன்சல் ஆயிரும். 0 0 கேன்சல் ஆயிரும். அடுத்து 3 5s are 15, 5 5s are 25. அடுத்து 1 3s are 3, 4 3s are 12. அவ்வளோதான். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 20 20%. ஆன்சர் இது 20%. ஸோ
ஸோ இதோட வந்து இந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி பர்சன்டேஜில் உள்ள சம்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் அடுத்தடுத்து பார்க்கலாம். ஒவ்வொரு பார்ட்லையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான சம்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 4 குரூப் 2 அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி ரிலேட்டடான எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.